Hi friends, this is RB Friends Vlog. இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டாக ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் பீன்ஸ், அதுக்கு மேலே பன்னீர், அதையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இந்த மிக்ஸ் அப்படியே வச்சு 4 பக்கெட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு மறுபடியும் அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே தோசைக்கல்லை எடுத்து போட்டு 2 பக்கெட்டும் பெரட்டி போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா பக்கெட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பக்கெட்டும் நல்லா வெந்திருந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi friends, this is RB Friends Vlog. இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டாக ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் பீன்ஸ், அதுக்கு மேலே பன்னீர், அதையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இந்த மிக்ஸ் அப்படியே வச்சு 4 பக்கெட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு மறுபடியும் அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே தோசைக்கல்லை எடுத்து போட்டு 2 பக்கெட்டும் பெரட்டி போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா பக்கெட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி. இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பக்கெட்டும் நல்லா வெந்திருந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.